அன்னைக்கு ஒரு நாள் மதுரைக்கு போயிருந்தப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். எந்திரிக்கிறப்ப பயங்கர பசி. அங்க இருக்கிற அக்கா கிட்ட, அக்கா இங்க பக்கத்துல இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னா, கிருஷ்ணா மிஸ்னு ஒன்று இருக்கும், அங்க போய் பாரு அப்படின்னாங்க. அக்கா உங்க ஃப்ரெண்டு கடலாம் சொல்லல, நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அது என்னன்னு தெரியல, மதுரைக்கு போனாலே நல்லா நான்வெஜ் சாப்பிடணுங்கிற மூடு வந்தது. சரின்னு சொல்லிட்டு நேரா அவங்க சொன்ன அந்த கிருஷ்ணா கடைக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, நம்ம கடையே ஸ்பெஷல் தான்ப்பா, உள்ள போய் உட்காருங்க அப்படின்னாங்க. உள்ள போய் பார்த்தா கடை சின்னதா ஏதோ வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. நேரா போயிட்டு கையை கழுவிட்டு போயிட்டு ஒரு டேபிள புடிச்சு உட்கார்ந்தாச்சு. ஆனா சுட சுட ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னா, எடுத்துட்டு வந்த தம்பி சைடிஸ் என்னப்பா வேணும் அப்படின்னாப்ல. சைடிஸா? ஆனா பசியில எதுவும் மைண்ட் வேலை செய்யல, என்ன இருக்கு கடையில அப்படின்னா, தம்பி நம்ம கிட்ட ஆடு சம்பந்தமான அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்கு, கொம்ப தவிர எல்லாமே இருக்கு அப்படின்னாப்ல. சரிண்ணே நீங்களே நல்லதா பார்த்து எது நல்லா காரசாரமா இருக்கும் எடுத்துருவாங்க அப்படின்னா, சரிப்பா காரமான இருக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. பாருங்களேன், மட்டன் காலை போட்டு பாயா வேற லெவலில் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ எடுத்துட்டு வந்தாரு, மட்டன் சுக்கா, மட்டன் சாப்ஸ், மட்டன் காடி சாப்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையில என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு கோப்பையில போட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாப்ல. அண்ணன் இந்த சைடிஸ்லாம் எடுக்க போற கேப்ல நான் நல்லா இலையை விரிச்சு அதை தண்ணியை தெளிச்சு நல்லா தொடச்சி வச்சுட்டேன் கிளீனா. அந்த அத்தனை சைடிஸையுமே பாக்குறதுக்கே ஒரு மாதிரி சூப்பரா இருக்குல்ல. சரிண்ணா இப்போ இங்க ரைஸ் அப்படின்னா, சுட சுட ஒரு பிளேட் ரைஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாப்ல. அதை ஃபுல்லா இலையில கொட்டிட்டு அந்த மட்டன் சுக்கா இருக்குல்ல, அதை கிரேவியோட எடுத்து சோத்து மேல கொட்டிட்டு அதை மிக்சிங் பண்ணி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்த பாருங்க. அடடடடடா, சும்மா உச்சகட்டத்துல இருக்க டேஸ்ட். தம்பி இந்த மட்டன் காடி சாப்ஸ் சாப்பிட்டு பாருங்க, எங்க கடையில ஸ்பெஷல் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா கார சாரமா சுண்டுன்னு இருக்குப்பா. இந்த மட்டன் கோலா உருண்டலாம் ஒரு பீஸ் வெறும் 20 ரூபா தான். இதோட டேஸ்டும் அல்டிமேட்டா இருந்துச்சு. இதை பாருங்க, மட்டன் சாப்ஸ் அப்படியே எடுத்து வாய் உள்ள போட்டு வச்சுக்கோங்களேன், அல்வா மாதிரி இறங்கும். இருந்த பசியில எல்லாத்தையும் எடுத்து மானாவரியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்தாப்பா குழம்புன்னு எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஏன்னா சாப்பிட்டே முடிய போறேன், இப்ப குழம்பு கொடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு பேலன்ஸ் இருந்த எல்லா சைடிஷையும் ஒரே அடியா முடிச்சாச்சு. சாப்பாடுனா இப்படிதான்ப்பா சாப்பிடணும். ரேட்லாம் கூட ஓரளவு கம்மியா தான் வச்சிருக்காங்க. மீல்ஸ் 100 ரூபா வருது, மட்டன் சுக்காலாம் 150 ரூபா அந்த மாதிரி தான் வருது. ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு திருப்தியா சைடிஷோட சாப்பிடலாம். உங்க ஊர்ல மட்டன் சுக்கா என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.